அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எங்கே வந்திருக்கோம்னா, தமிழ்நாட்டில் மலைகள், ஆறுகள், அணைகள் இவை அனைத்தும் இயற்கையின் ஒரு அரிய பொக்கிஷம்னா அது மிகையாகாது. அவற்றில் ஒரு அற்புதம்தான் இந்த மதுரை அருகே அமைந்துள்ள வைகை டேம். இந்த வைகை டேமுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற ஒரு இடம்தான் இந்த வைகை இல்லம். நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடத்துக்கு பேர் இந்த வைகை இல்லம். இந்த வைகை இல்லத்தை நம்ம இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வைகை இல்லத்தின் சிறப்பம்சங்கள் என்னன்னு நம்ம கேட்டோம்னா, இந்த வைகையை ஆரம்ப காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா தான் அடிக்கல் நாட்டினார். அதை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயா தான் இதை திறந்து வைக்கிறார். அந்த திறந்து வைத்த காலத்தில் அன்றைய சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் மாட்டுக்கார வேலன் என்ற திரைப்படத்தில் ஒரு ஷூட்டிங்கில் வந்து வைகை டேமிற்கு வரும்போது இந்த வைகை இல்லத்தில் தான் வந்து இந்த இடத்துல வந்து தங்கினாங்க. அவங்களுக்கு உண்டான அற்புதமான இடம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த பூங்கால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான அம்சங்கள் இருக்குது. அதை நாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இங்கேருந்து அப்படி பார்க்கும்போது இந்த வைகை டேமின் அழகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இது ஒரு விடிய காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு எடுத்த இந்த ஷூட்டு. அந்த நேரத்தில் காற்று கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மழை பெய்கிறத கணக்கு பண்ணுற மாதிரி ஒரு கருவி இங்கே அமைச்சிருக்காங்க. இது அறிவியல் சார்ந்த ஒரு சாதனமாக இங்கே நம்ம பார்க்குறோம். எவ்வளோ மழை பெய்யுதுன்றது இதை வச்சு இங்கே இருக்கிற அந்த மிஷினை வச்சு கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடம் இந்த அறிவியல் சார்பாகவும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்த்தா கரெக்டாக வைகை டேம்லேருந்து நிரம்பி தண்ணி வெளியே போகிற இடம் நமக்கு ஜூமில் தெரியும். இங்கே வந்து நேராக வந்து பார்த்தா இன்னும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி இது. இன்றைக்கு நிலைமைக்கு இந்த ஷூட் எடுக்கும்போது இந்த வைகை அணையின் கொள்ளளவு 71 அடியாக இருந்தது. அது திறந்து விடப்பட்டு தண்ணீர் எல்லாம் வெளியே சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இடத்தின் ஒரு அழகான ஒரு பழமை சிற்பம் வாய்ந்த சிற்பங்கள் இருக்குது. என்னன்னு பார்ப்போம். அது என்னன்னா, இந்த ப்ளூ கலர் டெலிஃபோன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு நம்மளை முன்னாடி கொண்டு போயிடும். இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல, செல் தான் எல்லாம். இந்த பொம்மையை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இதுக்கு மேலே வந்து தண்ணீர் வந்து பீச்சி அடிக்கும் நைட்டு. இதுக்கு லைட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஜெமினி பொம்மையை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. ஒரு அருமையான இடம் இது. இங்கே வந்தாலே நம்ம மனசும் உடலும் எல்லாமே குளிர்ச்சி ஆயிரும். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் பார்க்கிற இந்த இடம்தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த அறை என்று சொல்லப்படுகிறது. அவங்க வசிக்கிறதுக்கு உண்டான அனைத்தும் இருக்குங்க. டீப்பாய் இருக்கு, அங்கே உட்காந்து டீ சாப்பிடுவாங்க. இந்த ரூம் பற்றி சொல்லணும்னா ஒன்றுமே இல்லைங்க. அவங்க வந்து தங்கின இடம்னாலே அது ஒரு பெருமை மிகு இடம்தான். அந்த அளவிற்கு அவங்க தங்குறதுக்கும் அவங்க உட்காந்து மேக்கப் போடுறதுக்கும் உண்டான இடம். அதை தொடர்ந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து எம்ஜிஆர் சார், அந்த சைடில் இருந்து ஜெயலலிதா மேடம். அந்த இரு ரூமுக்கும் நடுவே டைனிங் டேபிள் அமைஞ்சிருக்கு. 2 பேரும் வருவாங்களாம், இங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க, இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க, அவங்கள பற்றி பேசிக்குவாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பேசிக்கிறாங்க. ஸோ அப்படியே போனாக்க அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிறது
இந்த அறை தான் எம்ஜிஆர் அவர்கள் தங்கின அறைன்னு சொல்கிறாங்க. இதுவும் நல்ல பிரம்மாண்டமாக ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு 30 வருடத்திற்கு முன்பு இருந்த இடம். இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக அப்படியே அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இப்போ உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இங்கே வந்து எம்ஜிஆர் ஐயா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல நிற்கணுன்றதே ஒரு பெரிய ஒரு நல்ல நிகழ்வு தான். ஏன்னா இந்த இடத்துல வேற யாருக்கும் அலௌடு இல்லை. விவிஐபிக்கு தான் அலௌடு. இங்கே உள்ள இந்த பாத்ரூமில் பாருங்களேன், என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பாத்ரூம்குள்ளேயே ஏசி இருக்கும். பாத்ரூமே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. 2 எக்ஸாஸ்ட், ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், அது போக சுடுதண்ணி வர்றதுக்கு உண்டான இடம் இருக்குது. ஃபேன் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலேயே இன்னொரு ஃபேன் வச்சுருக்குறாங்க. ஏசி வச்சுருக்காங்க. இவங்க எப்போயுமே குளுமையாகவே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமா அமைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் சுரேஷ் அண்ணன் இவர் தான் வந்து இந்த இடத்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இவ்வளோ அற்புதமாக பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி இந்த நேரத்தில். ஏன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம முடியாது. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நம்ம சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பேசுகிறதுக்கு, எந்த ஒரு வந்து உட்கார்ந்து அமைதியாக பேசுகிறதுக்கும் அமைச்சர்களுடன் பேசுவதற்கு உண்டான இடம்னு சொல்கிறாங்க. மீட்டிங் ஹால் மாதிரி வச்சு அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த இடத்த சுற்றி பார்த்ததில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு காமிச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில்